வெளியே போகலாமா? போகலாமே, வாங்க போகலாம். இப்போ வாங்க. நாங்களும் இன்னைக்கு கிளம்பி எங்கே வந்துட்டோம்னா காளிகாம்பாள் டெம்பிளுக்கு தான். என் தங்கச்சி பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல புள்ளியாக சாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நானும் பொங்கல் வாங்கி சாப்பிட்டேன் கோவிலில் போடுற பொங்கல் டேஸ்ட் சொல்லவா வேணும், அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ தான் வந்து சாமி பார்த்துட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆமாம், அப்புறம் நம்ம இப்போ இன்னொரு ஸ்பெஷல் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அந்த ஸ்பாட்டில் தரமாக இருக்கு. ஆமாம், இங்கே வந்து அப்படியே அந்த இடத்துக்கு வந்தோடனே இதை ட்ரை பண்ணாமலே போகக்கூடாது. எவ்வளோ ஹைட் கொடுக்குறான்னு பார்க்குறீங்களா நீங்களே. வந்து செகண்ட் ஹேண்ட் பீச் ரோட்டில் ஃபஸ்ட்டு கடை நம்ம அண்ணன் கடை தான். சாப்பிட்டீங்கன்னா நாட்டில் நடனம் ஆடும், அரிசுவே நடனம் ஆடும். ஓகே, நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு அப்படியே லைனாக காமிக்கிறேன். வாங்கலாம். நாங்கள் இங்கே வரப்பெல்லாம் இவங்க கிட்ட தான் கண்டிப்பாக அத்தோ ட்ரை பண்ணாமல் வீட்டுக்கு போக மாட்டோம். ஆனால் அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட். அப்புறம் என்ன, நம்ம ஆர்டர் பண்ணதும் வந்தாச்சு. வந்த உடனே எனக்கு வீடியோ எடுக்க கூட தோணல, அதை சாப்பிட்ணுன்னு தான் இருந்துச்சு. ஆக்சுவலி டேஸ்ட்டு சொல்கிறதுக்கெலாம் வார்த்தையே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மேடம் சின்சியராக சாப்பிட்டுருக்காங்க. வணக்கம்பா. அப்படியே எனக்கு விட்டு emotional damage. அப்படி தூள். ஆக்சுவலாக வந்து சாமிலாம் பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்திரமா நடக்க முடியல. ஆமாம், இங்கே வந்தாச்சு, இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. வந்துட்டு ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான்.